சிம்ம ராசிய பொறுத்தளவுக்கு இந்த வாரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, நீங்க வந்து கனவு உலகத்திலயும், கற்பனையிலயும் மிதக்கக்கூடிய ஒரு வாரமா இருக்குங்க. இந்த வாரத்தில பார்த்தோம்னா, அத பண்ணிறலாம், இத பண்ணிறலாம். உங்களுக்கு இத வாங்கி இந்த இந்த இடத்துல வித்துறலாம். ஸோ அந்த விஷயம் மாரி வந்து பார்த்தோம் அப்டின்னா, நெறையா வந்து நீங்க மனசுக்கு நெறைய திட்டம் போட்டு வச்சிருப்பீங்க. நெறையா வந்து பார்த்தோன்னா எதிர்பார்ப்பு வச்சிருப்பீங்க. ஆனா நடக்கிறது என்னமா பார்த்தோம் அப்டின்னா, அந்த விஷயத்தில பாதி தான் நடக்கும். ஸோ இந்த வாரத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா, நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்டின்னா, எதுலயுமே நீங்க எக்ஸ்பெக்டேஷன் வச்சுறாதீங்க. இந்த விஷயம் நடக்கும், இந்த விஷயம் நடக்காதுன்னு வந்து பார்த்தோம்னா, எதுலயுமே எக்ஸ்பெக்டேஷன் வச்சுறாதீங்க. இந்த வாரத்தில வந்து பார்த்தோம் அப்டின்னா, நீங்க வந்து பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. ஓரளவுக்கு வந்து பார்த்தா அந்த விஷயம் பாசிட்டிவா நடக்கும். ஆ நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்பன்னா, ஆ எந்த விஷயத்தில எதிர்பார்க்காம இருக்கீங்களோ, அந்த விஷயம் ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிக்குங்க இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு. ஸோ குடும்ப விஷயத்த பொறுத்தளவு பார்த்தோம்னா, நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும். அதேமாரி பார்த்தோம் அப்டின்னா, திருமண விஷயத்திலயும் வந்து பார்த்தோன்னா, இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவு பிரச்சனைகள்லாம் குறைஞ்சு, உங்களுடைய வாழ்க்கை துணை வந்து பார்த்தா உங்கள நல்லா புரிஞ்சுக்கிடுவாங்க. அதேமாரி வந்து பார்த்தோன்னா, லவ் லைஃப்ல இருந்து வந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா, படிப்படியா குறைய ஆரம்பிக்கும். இது எல்லாமே ஒரு பக்கம் இருந்தாலும், உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா, உங்களுடைய பேர வந்து பார்த்தோன்னா, ஒரு அடையாளமா கொண்டு வரணும். என்னோட லைஃபு நான் வந்து பார்த்தோன்னா, இதுக்காக தான் பிறந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி வந்து பார்த்தோன்னா, இந்த வாரத்த பொறுத்தளவுக்கு, உங்களுக்கான ஒரு அடையாளத்த வந்து பார்த்தோன்னா, உருவாக்குறதுக்கு நீங்க அதிகப்படியா முயற்சி பண்ணுவீங்க. அதுக்காக ஒரு அடித்தளம் போடக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அப்படிங்கிறது இருக்குங்க.